மேஷம், இந்த 50 நாள் உங்களுக்கானது. என்னங்க எங்களுக்கானது, நாங்களே 7.5 சனி பிடியில இருக்கிறோம் அப்படி நீங்க சொல்றீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க போகுது. அதை நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிக்கணும். அதை பத்தி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேஷம் ராசிக்கான நவம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேஷம் மேஷம் ராசிக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். நவம்பர் மந்த் பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்கு ரொம்பவே சூப்பரான மந்தாவே அமைஞ்சிருக்கு. 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ஆனா கூட உங்களுக்கு அது விரய சனியா தான் இருக்கு. இன்னும் ஜென்ம சனியா வரல, உங்க ராசி மேல வரல. சோ சில சுப விரயங்கள் இருக்கும். குருவுடைய பார்வை உங்களுடைய 12வது இடத்துக்கு படுறதுனால சில சுப விரயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 8வது இடத்துல இருக்கு. 8வது இடத்துல இருந்தாலும் குருவுடைய தொடர்புலயே இருக்கு, குரு பார்வையில இருக்கு, ஆட்சி ஆயிருக்கு. சோ ராசிநாதன் நல்ல நிலைமையிலே இருக்கு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மத்தபடி 8ல லக்னாதிபதி 8ல இருக்கு, 8வது அதிபதியும் கூட 8வது அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கெடு பலன்கள் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அதிசார அமைப்புல கடகம் ராசி மேல குரு உச்சம் ஆகுது. அது ரொம்பவே நல்ல விஷயம். உச்ச குருவுடைய பார்வை தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நீங்க புக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பர்சனலா நானே உங்களோட சார்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கேன். கிளைண்ட்ஸோட என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா 7வது இடம் நண்பர்கள், காதல், கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7வது இடத்துக்கு தொடர்பு கிடைச்சதுதான். 7வது அதிபதி 7வது இடத்துல ஆட்சியா இருக்கிறதும் ரொம்பவே நல்ல விஷயம். சோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கும். மனைவி கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். மனைவி வழி உறவினர்களால, கணவன் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்டா இது கண்டிப்பா அமையும். அடுத்த வருஷம் நீங்க பண்ண போற விஷயத்துக்கு இப்பவே நீங்க பேஸ்மெண்ட் போட்டு வச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல விரய சனியா இருக்கக்கூடிய சனியுடைய அந்த வீரியத்தை குறைக்கக்கூடியதா இருக்கும் இந்த உச்சகுருவுடைய பார்வை. ஒரு 50 நாளைக்கு நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், 50 நாளைக்கு அதிசார அமைப்புல குரு உச்சமாகிறதுனால உச்சகுருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இருக்கக்கூடிய சனி மேல படுது. சோ உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு மாறணும், ஊர் மாறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் ஒரு தடைகள் இருந்துட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. சில சுப விரயங்கள் கூட நடக்கும். குரு பார்வை 12வது இடத்துல படுறதுனால சில அதாவது வீடு வாங்குறதுக்காகவோ, ப்ராப்பர்ட்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காகவோ, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பணம் செலவாகிறத பார்ப்பீங்க. சுப விரயங்களா அது இருக்கும். ஆன்மீக பயணம் போறது, டூருக்கு, இல்ல மேரேஜ், இந்த மாதிரி சுப விரயங்கள் இந்த மாதிரி தரும் கண்டிப்பா குரு. அடுத்தது ராசி நல்லா இருக்கு. ராசிநாதனான செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. ஓவராலா மேஷ ராசிக்கு ஒரு 50 நாளைக்கு சூப்பராவே இருக்கு. 5வது அதிபதி சூரியன். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான சூரியன் நீசமா இருந்தா கூட சுக்கிரனுடைய இணைவுல இருக்கு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியா இருக்கு. சோ உங்களுக்கு தூர இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். பணவரவுகள் இருக்கலாம், உதவி கிடைக்கலாம். தூர இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளால நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலைக்காக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்க குழந்தைங்க சம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். எஜுகேஷன், உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கிறத நீங்க பாப்பீங்க. சில சுப காரியங்கள் உங்க குழந்தைகளுக்கு நடக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா மேஷம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும்.
ராசிக்கு 3வது அதிபதியான புதன் நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச குருவுடைய பார்வையில இருக்கு. என்னங்க செவ்வாயோட இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. செவ்வாயோட இருந்தா கூட உச்ச குருவுடைய பார்வையிலே செவ்வாயும் புதனும் சேர்ந்தே டிராவல் ஆவாங்க. சோ சகோதர காரகனான செவ்வாயும் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச குருவுடைய பார்வையிலே இருக்கிறதுனால சகோதர வழியில சில நன்மைகள் கிடைக்கும். இளைய சகோதர வழியில உதவி கிடைக்கலாம். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் உறவு நல்லா இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் கூட. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கதை பார்ப்பீங்க. அதுக்கடுத்து சில பேர் பாத்தீங்கன்னா மீடியால இருக்கிறவங்க யூடியூப் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றவங்களுக்குலாம் சடனா ஒரு லைம் லைட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா இந்த 50 நாட்கள் நடக்கும். அது பர்டிகுலரா இந்த நவம்பர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. 7 சனி பத்திலாம் ரொம்பவே எல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையே கிடையாது. 7 சனி நடந்துட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு விரைய சனியா தான் இருக்கு. உச்சகுருவுடைய பார்வை ஒரு 50 நாட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ சனி பெருசாலாம் வேலை செய்யாது. ஆனாலும் சந்திராஷ்டம நாட்களும் பாத்தீங்கன்னா 20, 21, 22ஆம் தேதிகள்ல நடக்கும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ல சந்திரன் மறையதான் சந்திராஷ்டமம். அதாவது மனோகாரகனான சந்திரன் 8ல மறையிறது நல்ல விஷயம் கிடையாது. முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருக்கும். குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. மனசு டல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ்வலா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த மாசம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏன்னா குருவுடைய பார்வையில இருக்கும் உங்களுடைய சந்திரன். ஸோ சந்திராஷ்டமும் பெரிய அளவுல உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவுமே இருக்காதுங்க. ஓவராலா மேஷம் ராசிக்கு சூப்பரான ஒரு மாசமாவே இந்த நவம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. 50 நாட்கள் நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குரு கடகம் ராசி மேல உச்சமா இருக்கும் அதிசார அமைப்புல. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் மிதனம் ராசி மேலேயே டிரான்சிட் ஆயிடும். ஸோ இந்த 50 நாட்கள் நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ்மெண்டா இது அமையும். இந்த டைமை நீங்க ரொம்பவே கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்காதீங்க. அதாவது எனக்கு நடக்குமா நடக்காதா, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த சில நெகட்டிவான விஷயம் அதெல்லாம் நீங்க வந்து உங்க ப்ராக்ரஸ் தடுக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தேவையில்லை. உண்மையிலே டைம் நல்லா இருக்கு. பாசிட்டிவிட்டியோட சில விஷயங்களை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். உங்களுக்கு என்ன பெருசா சேஞ்ச் நடக்க போகுது, ஆஸ் யூஷுவல் எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் இதான் சொல்றீங்க இப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்றீங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்புங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் சில பேர் கமெண்ட் பண்றீங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. ராசி பலனுக்குள்ள மட்டும் ஜோதிடத்தை அடக்க முடியாது. உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா ஹாப்பனிங்ஸும் உங்களோட சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியில தான் இருக்கு. அதுவே நீங்க தெரிஞ்சுக்காம ராசி பலன் பத்தி மட்டுமே நீங்க நம்பிட்டு ராசி பலன்ல ஒண்ணு சொன்னாங்க எனக்கே நடக்கல ஜோதிடம் போய் அப்படிங்கிற மாதிரி நீங்க வருஷ காலமா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லா சேனல்லையும் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸோட வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.